நீங்கள் வர்க்கலா போயிட்டு கயாக்கிங் பண்ணால் மட்டும் வந்துடாதீங்க, ரொம்ப வருத்தப்படுவீங்க. ஏன்னா கயாக்கிங் மட்டும் இல்லாமல் அங்கே கயாக்கிங் போகிற பிளேஸில் உள்ளே இறங்கி தண்ணியில் நீங்கள் விளையாட முடியும். ஸோ நீங்கள் வர்க்கலா கம்மிங் வீக்கெண்ட் போகிற பிளானில் இருந்தீங்க அப்படின்னா அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலில் லாஸ்ட் 2 டேஸாக வர்க்கலா சீரிஸ் வந்து போட்டுட்ருக்கோம். இன்னும் ட்ராவல் கண்டென்ட்லாம் வந்து பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட பேஜை ஃபாலோ பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் வர்க்கலா போயிட்டு கயாக்கிங் போகணும் அப்படின்னா வர்க்கலா கிளிஃப்லேருந்து எக்ஸாக்டாக ஒரு 17 கிலோமீட்டர்ஸ் நீங்கள் ட்ராவல் பண்ணி போகணும். நீங்கள் ஆல்ரெடி பைக் ரெண்டல் எடுத்துருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை, நீங்கள் பைக்கில் வந்து ஈஸியாக போயிட முடியும். இல்லை அப்படின்னா அனதர் வே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் போகிறது இல்லாட்டி ஆட்டோவில் போகிறது. பட் ஆட்டோங்கிறது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ நீங்கள் பஸ்ஸில் போனீங்க அப்படின்னா 3 பஸ் நீங்கள் மாறி போகிற மாதிரி இருக்கும். ஸோ ட்ராவல் டைம் வந்து அரௌண்ட் ஒரு 2 ஹவர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அதுலேயே போயிடும். இதுக்கு வந்து இன்னொரு வழி இருக்குது. என்ன அப்படின்னா நீங்கள் வந்து பஸ்ஸில் போய் மெயின் வர்க்கலா ஸ்டேஷன்லேருந்து நீங்கள் ட்ரெயின் ஏறி பரவூர் அப்படிங்கிற இன்னொரு இடத்துக்கு போயிட்டு அங்கேருந்து இன்னொரு பஸ் பிடிச்சி போனீங்க அப்படின்னா 1 ஹவர் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேவ் ஆகும். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். பஸ் டிக்கெட்டை விட ட்ரெயின் டிக்கெட் இன்னும் கம்மியாகவே உங்களுக்கு இருக்கும். ஸோ இதுதான் பெஸ்ட் அண்ட் சீப்னு சொல்லுவேன். ஒன்ஸ் நீங்கள் கயாக்கிங் பிளேஸ்க்கு போயிட்டீங்க அப்படின்னா அங்கே கயாக்கிங் பண்ணுற நிறையா வந்து இருக்கும் அங்கே. ஸோ நாங்கள் எங்கே போயிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாங்க்ரூவ் ஃபாரஸ்ட் அப்படிங்கிற கயாக்கிங் பண்ணுறவங்ககிட்ட தான் நாங்கள் போயிருந்தோம். ஸோ ஆல்ரெடி நாங்கள் புக் பண்ணி தான் போயிருந்தோம். பெர் ஹெட்டுக்கு வந்து 500 rupees சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் கயாக்கிங் போனதுக்கப்புறம் அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு டீச் பண்ணுவாங்க எப்படி நீங்கள் கயாக்கிங் ஓட்டணும், அதுக்கப்புறம் வந்து எப்படியெல்லாம் நீங்கள் வந்து அது பண்ணக்கூடாது அப்படிங்கிறது எல்லாமே டீச் பண்ணிவிட்டு உங்களை ஒரு 10 minutes வந்து நீங்கள் ஃப்ரீயாக நீங்கள் கயாக்கிங் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஓகேனா மட்டும் உள்ளே போங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து டைம் கொடுத்துருவாங்க. ஒன்ஸ் நீங்கள் உங்களுக்கு அது வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களுக்கு அமௌண்ட் ரீஃபண்டும் பண்ணிடுவாங்க. இஃப் சப்போஸ் உங்களால் போக முடியல, பயமாக இருக்குது அப்படின்னா. அதேமாதிரி நீங்கள் கயாக்கிங் போகிறீங்க அப்படின்னா மார்னிங் போயிருங்க, இல்லை அப்படின்னா ஈவினிங் ஒரு 4 o'clock மாதிரி போங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா கயாக்கிங் பண்ணுறதுக்கு சூப்பரான டைம்னு சொல்லுவேன். தென் அப்போ தான் நல்லா என்ஜாய் பண்ண முடியும். ஒன்ஸ் நீங்கள் வந்து கயாக்கிங் போனதுக்கப்புறம் உங்கள் கூடயே ஒரு கைடு வந்துருவாங்க. நீங்கள் ஒரு குரூப்பாக போகிறீங்க அப்படின்னா உங்கள் கூடயே ஒரு கைடு வந்துருவாங்க. ஸோ அங்கே வந்து சிங்கிள் கயாக்கிங் அண்ட் டபுள் கயாக்கிங் இருக்கும். ஸோ மோஸ்ட்லி வந்து நீங்கள் சிங்கிள் கயாக்கிங் போனீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும். அது வந்து ஒரு வேறு லெவல் ஃபீலிங்காக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படியே ஜாலியாக பேசிட்டு அப்படியே நீங்கள் வந்து கயாக்கிங் பண்ணிட்டே போகிறது இன்னும் சூப்பராக இருக்கும். போகிறப்ப அப்படியே ஃபோட்டோ எடுத்துகிட்டு வீடியோ எடுத்துகிட்டு போகிறக்கு வந்து இன்னும் சூப்பரான இடம்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போனதுக்கப்புறம் உங்களை வந்து அவங்க தண்ணியில் இறக்கி விடுவாங்க. ஸோ நீங்கள் இறங்கி விளையாட முடியும். ஸோ உங்களுக்கு வந்து ஹிப் அளவுக்கு தான் தண்ணியாக அங்கே இருக்கும். ஸோ விளையாடுறதுக்கும் வந்து சூப்பராக இருக்கும் அந்த இடம். நீங்கள் வர்க்கலா போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கயாக்கிங் போக, நீங்கள் மற்ற பிளேஸுக்கு போகாட்டியும் பரவாயில்ல, பட் கயாக்கிங் போகிறது வந்து பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். போகாமல் வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு இடத்த வந்து நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னு நான் சொல்லுவேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வர்க்கலாவில் வேறு என்னென்ன பிளேஸ்லாம் நீங்கள் வந்து போக முடியும், எங்கெங்கெல்லாம் போய் நீங்கள் பார்க்கலாம், அதுவும் வந்து நீங்கள் வந்து ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியில் எப்படி நீங்கள் போகிறது. தென் வந்து அங்கே நாங்கள் 3 days நாங்கள் தங்கியிருந்தோம். ஸோ நாங்கள் எப்படி ஃபுட்டுக்கு வந்து செலவு பண்ணோம், சீப் அண்ட் பெஸ்ட்டாக எப்படி நாங்கள் சாப்பிட்டோம், ஸோ எங்கெல்லாம் சாப்பிடலாம் எங்கெல்லாம் சாப்பிடாதீங்க அப்படிங்கிற இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து அப்கமிங் வீடியோஸ் நான் போட போகிறேன். அதுக்கு நம்மளோட பேஜை ஃபாலோ பண்ணிவிட்டு அப்படியே நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.